இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். ஒரு என்சைமோட ஆக்ஷன் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஈச் என்சைம் ஹேஸ் சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் சைட். எஸ், ஒவ்வொரு என்சைமுக்கும் பைண்டிங் சைட் ஒன்னு இருக்கும் in molecules so that the highly reactive enzyme substrate complex is formed. அந்த பைண்டிங் சைட் இருக்கனால தான் என்சைம் கூட போய் சப்ஸ்ட்ரேட் ஒட்டிக்குது, ES காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஷார்ட் லிவ்டு, ரொம்ப நாள் அப்படியே இருக்காது. ஏன்னா அடுத்த என்சைம் வினை உருவாக்கப்படணும், எண்ட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும். அதனால ஷார்ட் லிவ்டு and dissociate into product and the unchanged enzymes. அதாவது அந்த வினையை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த நொதி செய்யப்பட்ட நொதி வந்து அந்த இணை வந்து இதாக்கிடாது. அந்த நொதி அப்படியே திரும்ப வினை முடிஞ்சோன்னா அதே கெமிக்கல் காம்போசிஷனோட வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. and dissociated into its products P and the unchanged enzyme with an intermediate formation of the enzyme product complex. so enzyme product complex உருவாகி அதுல இருந்து ப்ராடக்ட் தனியாவும் enzyme தனியாவும் வந்துருது. இததான் நமக்கு இப்ப சிம்பிளா ஒரு இது கேட்டலைஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது என்சைம் அது கூட சப்ஸ்ட்ரேட் சேர்ந்து நமக்கு ES காம்ப்ளெக்ஸ் உருவாக்குது. அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்ட்ரேட் என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்டா மாறிடுது. அப்படி ப்ராடக்டா மாறினது திரும்ப என்சைம் பிளஸ் ப்ராடக்டா தனித்தனியா பிரிஞ்சிடுது அப்படின்னு சொல்றாங்க. The catalytic cycle of an enzyme action can be described in the following sections. அதாவது ஸ்டெப்ஸ்ல இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த என்சைம்ல வந்து எப்படி சப்ஸ்ட்ரேட் ஒட்டுது, எப்படி அது ப்ராடக்டா மாறுதுங்கறது இந்த 4 பாயிண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட், the substrate binds to an active site of the enzyme, so it's form a ES complex. இந்த ஸ்டெப்ல தான் என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ES காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. Next, the binding site of the substrate induces the enzyme to alter its shape, fitting more tightly around the substrate. இப்ப பைண்டிங் சைட்ல சப்ஸ்ட்ரேட் போய் ஒட்டினோன்னு இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா அதோட பைண்டிங் சைட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த சப்ஸ்ட்ரேட்டை அதோட ஷேப்பை மாத்தி நல்லா இறுக்கமா பைண்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட், the active site of the enzyme. அதாவது ஆக்டிவ் சைட் அப்படின்னா எது வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டா மாத்துதோ அந்த இடத்துல now in close proximity நல்லா ஒட்டிட்டு இருக்கு of the substrate breaks the chemical bonds of the substrate and the new enzyme product complex உருவாகுது. இப்ப அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருக்கிற காம்பவுண்ட் இதுல இருக்கிற பாண்ட்ஸ் உடைச்சோ இல்ல உருவாக்கியோ அந்த சப்ஸ்ட்ரேட்டை என்னவா மாத்திருது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணிடுது. ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் the enzymes releases the product of the reaction and free enzymes is ready to bind another molecule of the substrate and run through the catalytic cycle once again. இப்ப இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க, இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டா மாத்திடுது, பட் இட் நாட் சேஞ்ச் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் நேச்சர். அதோட நேச்சர்ல இருந்து மாறல, பட் இட் கன்வெர்ட்ஸ் த சப்ஸ்ட்ரேட் இன்டு த ப்ராடக்டா மாத்திருச்சு. இப்ப என்சைம்ஸ் இஸ் ரெடி டு ஜாயின் வித் த அனதர் கேட்டலைட்டிக் ரியாக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அனதர் சப்ஸ்ட்ரேட் வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும், திரும்ப இதை ப்ராடக்டா மாத்திடும், திரும்ப அந்த ப்ராடக்டும் என்சைமும் பிரிஞ்சிடும், அடுத்து திரும்ப இன்னொரு சப்ஸ்ட்ரேட் கூட போய் ஒட்டி அந்த ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணும். இதுதான் அதோட ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி. அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்சைமோட ஆக்டிவிட்டி, அதாவது அதோட ஆக்டிவிட்டி எப்படி பைண்டிங் சைட்ல ஒட்டி அதை ப்ராடக்டா மாத்துது இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியை மாத்துறது யார் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the activity of the enzyme can be affected by the change in the condition which can alter the tertiary structure of the protein. எப்போ அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி மாற்றப்படுதுன்னா நம்ம டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய 3D ஃபார்ம் புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் மாறுபடுறப்பதான் இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் குறையுது. த இன்க்ளூட் என்னென்ன எது அதை குறைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர், pH, changes in the substrate concentration, binding of specific chemicals that regulate its activities. அதாவது டெம்பரேச்சர் அதிகம், நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டோம், டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் என்சைமோட ஆக்டிவிட்டி பீக்ல இருக்கும், அதை விட அதிகமானா அதோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிடும். அதே போலதான் pH, சப்ஸ்ட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தாலும் சேஞ்ச் ஆயிடும். இல்ல பைண்டிங் சைட் ஆஃப் ஸ்பெசிபிக் கெமிக்கல்ஸ்,
அந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட்டுக்கு பதிலா சில கெமிக்கல்ஸ் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அப்ப அந்த என்சைமால அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய முடியாம போயிடும். இப்ப ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சரும் pH எப்படி இதை வந்து செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, enzymes generally function in a narrow range of the temperature. narrow அப்படின்னா குறுகிய ஒரு குறுகிய டைமிங், அதாவது குறுகிய இடைவெளி தான். இந்த இடைவெளிக்குள்ள இருக்க வெப்பநிலையில மட்டும்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா வேலை செய்வான். சோ அண்ட் pH, அதாவது அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர், அதுக்குன்னு ஒரு pH இருக்கு, அந்த இடத்துல மட்டும்தான் வேலை செய்வான். ஒருவேளை அதிகமாயிட்டாலோ குறைவாயிட்டாலோ அவன் இன்ஆக்டிவேட் ஆயிடுவான். இப்போ each enzyme shows its highest activity at a particular temperature and pH is called optimum temperature. அதாவது கரெக்டான வெப்பநிலை, கரெக்டான pH இருந்துச்சு, அதோட ஆக்டிவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த டைமிங் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா optimum temperature or optimum pH. Activity declines both below and above optimum value. Low temperature preserves the enzyme in temporarily inactive, whereas the high temperature destroys the enzyme activity. ஒருவேளை டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா அந்த என்சைம் இன்ஆக்டிவேட் ஸ்டேஜுக்கு போயிடும். அதாவது என்சைமோட நேச்சர் நல்லா இருக்கும், ஒருவேளை திரும்ப ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்தா வேலை செய்வான். பட் இதுவே அதிக டெம்பரேச்சர் ஆயிடுச்சுன்னா அந்த என்சைமே டிஸ்ட்ராய் ஆயிடும், வெடிச்சிடும், அதோட வேலையை அதால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் புரோட்டீன்ஸ் வந்து ஹீட்டால டீநேச்சர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. அதாவது pH பாருங்க, என்சைம் ஆக்டிவிட்டி ஹைல இருக்கு, pHலயும் டெம்பரேச்சர்லயும். எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் தி pH, the temperature and the concentration of the substrate on the enzyme activity. இப்ப pH இங்க இருக்கிறப்போ, அதாவது இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த இடத்துல 0 இருக்கும். இப்ப 1 2 3 4 5 6 7 இருக்குன்னு வச்சுக்கலாம். pH, அதாவது pH 1ல இருந்து 4க்குள்ள இருக்கிறப்ப அதோட என்சைம் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, நல்லா பீக்ல இருக்கு. அதுவே 5 6 7ன்னு போறப்ப என்சைம் ஆக்டிவிட்டி குறைஞ்சிருது. அதே போலதான் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ், 40ன்னு இருக்கப்ப நல்லா இருக்கு. அதுவே 50 60ன்னு போறப்ப அதோட பீக் குறைஞ்சி என்சைம் டிஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இததான் Vmax by 2. Vmax அப்படிங்கிறது இந்த இடத்துல மேக்ஸிமம் லெவல், வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளவு மேக்ஸிமம் ஆக முடியுமோ மேக்ஸிமம் ஆகுது. இங்க கேங்கிறது கேட்டலைட்டிக்க குறிக்கும். சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பீக்ல போகுது. இந்த இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்டிமம். இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அது இன்ஆக்டிவேட் ஆயிடும். இதுதான் இந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமா நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். அதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம், ஒரு என்சைமோட ஆக்டிவ் சைட்ல போயிட்டு பைண்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம். அதோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இந்த என்சைம் ஆக்டிவிட்டியை குறைக்குது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா வித் இன்க்ரீஸ், இப்ப இன்க்ரீஸ் ஆகுது என்னது, சப்ஸ்ட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்போ the velocity of the enzymatic reaction rises at first. enzymatic reaction என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாயிட்டே போகுது. எப்போ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்சைமோட வெலாசிட்டியும் அதிகமாகுது ஃபர்ஸ்ட்ல. அப்ப the reaction ultimately reaches the maximum velocity. எல்லாத்துக்குமே ஒரு மேக்ஸிமம் லெவல் நார்மலா சொல்லுவோம், உனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு அப்படின்ட்டு. சோ அந்த மேக்ஸிமம் லெவலை எப்ப டச் பண்ணுதோ which is not expired by further rise in the concentration of the substrate, அந்த மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு போனோன்னே அது அப்படியே நின்றுது, எந்த ஒரு இதையும் செய்யறது இல்ல. This is because of the enzyme molecules are fewer than the substrate molecules, and after saturation of these molecules there are no free enzyme molecules to bind with the additional substrate molecules. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 மாலிக்யூல்ஸ் 4 என்சைம்ஸ் தான் இருக்கு, பட் அங்க 5 சப்ஸ்ட்ரேட் இருக்கு. எத்தனை மாலிக்யூல்ஸ், 4 என்சைம்ஸ் இருக்கு. இப்ப இதுதான் என்சைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 4 இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து ஒட்டிக்குது. எத்தனை சப்ஸ்ட்ரேட் இருக்குன்னா 5 சப்ஸ்ட்ரேட் இருக்கு, இங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த 4 சப்ஸ்ட்ரேட்டும் 4 என்சைம் கூட ஒட்டினோன்னே இவங்க என்ன பண்ணுவோம், இந்த சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டா செய்யற ஒரு வேலைக்கு போயிடுவான். பட் இந்த இடத்துல என்ன இருக்கு, சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்காது, நோ மோர் என்சைம்ஸ் molecules to bind with the additional substrate க்கு இருக்க மாட்டான். அவன் அந்த வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு வந்துதான் அடுத்ததை எடுத்துக்குவான்.
The activity of an enzyme is also called sensitive to the presence of specific chemicals that bind to the enzyme. When the binding of the chemical shuts off the enzyme activity, the process is called inhibition. The chemical is called inhibitor. இந்த process அதாவது activity of the enzyme வந்து ஒரு சில கெமிக்கல் இருந்தா அந்த என்சைம் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டான். அதுதான் வந்து சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சென்சிட்டிவிட்டி ஆயிடுவான், அவங்க இருந்தா அந்த வேலையை செய்ய மாட்டான். அப்படி இருக்கிற கெமிக்கலை இன்ஹிபிட்டர்னும் அந்த ப்ராசஸ இன்ஹிபிஷன். இப்ப நார்மலா ஒரு விஷயம் நடக்கணும். இப்ப நார்மலா நம்ம பாலை வந்து தயிரா மாத்தணும் அப்படின்னா அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும். இப்ப அந்த பால் தயிரா மாறணும்னா அதுக்கு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர் தேவை. ஆனா அதையே நம்ம எடுத்து ஃப்ரீசர்லயோ ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பால் தயிரா மாறாது. என்ன காரணம் அப்படின்னா சில இன்ஹிபிஷன் நடக்குதாங்க. அதாவது என்ன நடக்குது, இன்ஹிபிஷன் நடக்கிறதுனால பால் கன்வெர்ட் ஆக முடியல. ஏன்னா அந்த நொதிக்கு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் தேவைப்படுறா. அந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல் அந்த என்சைம் ஆக்டிவிட்டியை தடுக்கும். அதுதான் நம்ம இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்றோம். இதுவே when the inhibitor closely resembles the substrate in the molecule structure and inhibits the activity of the enzyme, it is known as competitive inhibitor. அதாவது சில சமயம் அந்த கெமிக்கல் பார்க்க எப்படி இருப்பானா சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருப்பான். அதாவது சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருப்பான். அப்ப என்சைம் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா இந்த கெமிக்கல் என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் நினைச்சிட்டு அந்த ஆக்டிவ் சைட்ல போய் ஒட்டிக்குவான். பட் அவன் சப்ஸ்ட்ரேட்டா இருந்தா தானே ப்ராடக்டா மாறுவான், அதனால மாத்த முடியாது. சோ என்சைம் அப்படியே இருந்துவான். அத பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை due to this close structural similarities with the substrate, the inhibitor competes with the substrate for the substrate binding site of the enzyme. Consequently, the substrate cannot bind and the result the enzymatic reaction என்ன ஆயிடும், டிக்ளைன், அதாவது குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சப்ஸ்ட்ரேட் ஒட்ட வேண்டிய இடத்துல இந்த கெமிக்கல் வந்து ஒட்டிக்கிட்டான். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட்லாம் அப்படியே இருக்கும். அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் அங்க நடக்காது, ஒரு நியூ ப்ராடக்ட் உருவாகாது. எக்ஸாம்பிள், inhibition of succinic dehydration by the malate which closely resembles to the substrate control the bacterial pathogens. இவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸும் மாலேட்டும் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாலேட் அப்படிங்கிறவன் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரா ஒர்க் பண்ணி சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற என்சைமோட ஒர்க்கை வந்து டிக்ளைன் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிபிகேஷன் அண்ட் நாமென்கல்ச்சர் ஆஃப் என்சைம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த லெசன்ல. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு என்சைம்ஸ் ஆக்டிவிட்டி ஒரு ரியாக்ஷன் இதை கொடுத்துட்டு இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி என்சைம்ஸை கிளாசிஃபை பண்ணிருக்காங்க, ஒரு 6 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி பேர் வச்சாங்க, அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன பேர் வச்சாங்க. இங்க நாமென்கல்ச்சர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நேமிங், கிளாசிபிகேஷன் அண்ட் நேமிங் ஆஃப் என்சைம்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா thousands of enzymes have been discovered. கிட்டத்தட்ட எவ்வளோ 1000க்கும் மேற்பட்ட நொதிகளை கண்டுபிடிச்சு அதை தனிமைப்படுத்தி அதை நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். Most of these enzymes have been classified into different groups. எதை பொறுத்து கிளாசிஃபை பண்றோம், based on the type of reaction அப்படின்னு சொல்றாங்க. They catalyze. Enzymes are divided into 6 classes. ஒவ்வொரு என்சைம்ஸையும் 6 கிளாஸஸா பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் 4 to 13 subclasses and named according 4-digit நம்பரை வச்சு குறிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடோ ரிடக்டேஸ் இல்லைன்னா டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா enzymes which catalyze oxido reaction between the two substrate S and S. இப்போ ஒரு S இருக்கு, இன்னொரு S இருக்கு. இங்க reduce ஆயிருக்கு, இது oxidized ஆயிருக்கு. சோ இது reduce and oxidized அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட்
9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.